வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு வீட்டு பிளான் பற்றி பார்க்கலாம். இந்த வீட்டு பிளான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து உள்முத்தம் வச்ச மாதிரி ஒரு வீட்டு பிளான். ஏற்கனவே நிறைய வீட்டு பிளான்லாம் போட்டிருக்கேன். அதாவது 3 லட்சத்துலேருந்து நிறைய வகையான வீட்டு பிளான்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வீட்டு பிளான்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே அந்த லிங்க்ல கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். இந்த வீட்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக போகிறது வந்து உள்முத்தம் உள்ளது. பழைய காலத்துலலாம் சென்டரில் வந்து உள்முத்தம் இல்லாத வீடே இருக்காது. எதனாலன்னா ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், லைட்டிங் வென்டிலேஷன் இருக்கும். அதே மாதிரி வாடகம் பொருட்கள்லாம் காய வைக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம வந்து வீடை வந்து அந்த மாதிரி ஸ்டைலை விட்டுட்டு நம்ம வந்து கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரிலாம் வீடு பண்ணிக்கிறோம். நம்ம இருக்கிற இடத்துலேயே சின்ன இடமா இருந்தாலும் சரி, ஓப்பன் ஸ்பேஸ் உள்ளர வச்சு நம்ம இந்த படங்களை பார்க்குறீங்களா அந்த மாதிரி நீங்கள் வச்சு பண்ணும்போது ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், லைட்டிங் வென்டிலேஷன் இருக்கும். வீட்டுக்குள்ளே எப்போதும் மழை பெஞ்சாலும் எது இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அது வந்து இயற்கையோட ஒன்றி வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி விதத்தில் நான் இருக்கிற சின்ன இடத்துல இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் உள்ள வீட்டு பிளான் போட்டிருக்கேன். இந்த வீட்டு பிளானை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த பிளான்ல மேலே வந்து தெற்கு, கீழே வந்து வடக்கு. இது வடக்கு பார்த்த வாசப்படி உள்ள வீடு. இது 21x33 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் பில்டிங் பிளானோட சைஸு. இதுக்கு மேலே உங்களுக்கு கார் பார்க்கிங் வேணும்னா எக்ஸ்ட்ரா அதை போட்டு எவ்வளோ நாளைக்கு இழுத்துக்கலாம் நீங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி. இதில் உள்ள என்ட்ரானோன்னா கார் பார்க்கிங் அது 12க்கு 14.25 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஃப்ரண்டில் வந்து ஒரு வராண்டா கொடுத்துருக்கேன். அந்த வராண்டா பார்த்தீங்கன்னா 4க்கு 6 அந்த மாதிரி வராண்டா கொடுத்துருக்கேன். கார் பார்க்கிங் என்ட்ரி தனியாகவும் ஃப்ரண்டில் பெடஸ்ட்ரியன் என்ட்ரி தனியாகவும் அந்த மாதிரி கேட்டில் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளர என்ட்ரானோன்னா 16க்கு 12.25 அந்த மாதிரி லிவிங் ஸ்பேஸு. நல்லா ஸ்பேசியஸான லிவிங் ஸ்பேஸு, லக்ஸுரியாக இருக்கும். தென்கிழக்கில் அக்னி மூலையில் கிச்சன் வருது எக்ஸாக்டாக. அப்புறம் வந்து கிச்சன்லேருந்து நார்த் சைடு வந்தீங்கன்னா, அதாவது எக்ஸாக்டாக சென்டரில் டைனிங் ஏரியா வருது. அந்த டைனிங் ஏரியாவும் பக்கத்தில் வந்து கார்டன் கொடுத்துருக்கேன், ஓட்டியாடு கொடுத்துருக்கேன். அது வந்து ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்துருக்கேன். எப்போதும் நமக்கு இது மாதிரி பெரிய ஸ்பேஸ் இருந்தால் வந்து ஹால் ஆக்கிப்போம். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் ஏரியா வந்து 10க்கு 7.5 அந்த மாதிரி கட் பண்ணி ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி கோர்ட்டியார்ட் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த படத்தில் பார்க்குறீங்களா மேலே அந்த மாதிரி வந்து இதில் வந்து நம்ம ரூப் போட்டுக்கலாம். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரூப்பில் வந்து செகண்ட் ஃப்ளோர் ரூப்பில் வந்து நம்ம வந்து கிரில் வச்சுட்டு இந்த மாதிரி பாலிகார்பனேட் ஷீட்டில் வந்து நம்ம பண்ணிக்கலாம், கிளாஸில் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் ரூப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ணேன், அவங்களுக்கு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருந்தனால இந்த பிளான் வந்து யூடியூப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் வந்து 1 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10க்கு 11 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதுக்கு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு வேளை காமன் டாய்லெட் ஆகணும்னா இந்த வீட்டில் உள்ள ரூம்ஸ்க்கெல்லாம் சென்டரில் டாய்லெட் வர மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால இதுக்கு வந்து நான் வந்து கம்பல்சரி அட்டாச் டாய்லெட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் இதில் மேல் ஏரியா வந்து ஃபேமிலி லிவிங் ஏரியா கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலி லிவிங் ஏரியா வேண்டாம்னா அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் டபுள் ஃப்ளோர் ஹைட் மாதிரி கொடுத்துக்கலாம். அக்னி மூலையில் கீழே கிச்சன் டைனிங் வந்ததில் அதை வந்து பெட்ரூம் 3 கொடுத்துருக்கேன். கீழே வந்து மாஸ்டர் பெட்ரூம் இடத்துல பெட்ரூம் 2 வருது. இது வந்து அட்டாச் டாய்லெட் கொடுக்காம காமன் டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ என்னன்னா மேலே 2 ரூமுக்கும் காமன் டாய்லெட் வந்துடும், கீழே வந்து அட்டாச் ரூம் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டு பிளானை நம்ம வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்டில் ஒரு ரூம் போடுறது அல்லது அதை டெரஸ் ஆக்கிட்டு அதில் கார்டனிங் பண்ணிக்கிறது அது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை 100 ஃப்ளோர் போயிட்டு ஹோம் தியேட்டரு, ஜிம்மு அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் உள்ள சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீட்டு பிளான்லாம் நிறையா நான் வந்து கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோ சேனலில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறையா வீட்டு பிளான் கிடைக்கும். என்கிட்ட என்கொயரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்க்குற பிளான் வந்து இப்போ ஷார்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க. நிறைய பேர் பார்க்காமையே தொடர்பு கொள்றீங்க. நிறையா வீட்டு பிளான் ஒரு 150 வீட்டு பிளான் போட்டிருக்கேன், ஒரு 15 லட்ச ரூபா கீழே உள்ள வீட்டுக்கு. இது மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கேளுங்க, உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்கிறேன். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விரும்பப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம், நம்ம அதை பற்றி பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.